ತರಿ ತಜ್ಜುಣು ತದ್ಧಿಮಿ ತಕ್ಕಿಟ ತಕ ಝಳಂ ಕುತಕ ಧಿ ಕುತಕ ಧಿಂಕಣ ತೊಂ ತ ಧೀ ತ ನಂ 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 ಧೀ ಧೀ ತ ನಂ 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 ಧೀ ತ ನಂ 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 ಧೀ ನಂ ನಂ. ಯಾಂ ದೃಷ್ಟ್ವಾ ಯಮುನಾಂ ಪಿಪಾಸುರನಿಶಂ ವ್ಯೂಹೋಗವಾಂ ಗಾಹತೆ ವಿದ್ಯುತ್ವಾನಿತಿ ನೀಲಕಂಠನಿವಹೋ ಯಾಂ ದ್ರಷ್ಟುಮುತ್ಕಂಠತೆ ಉತ್ತಂಸಾಯತಮಾಲಪಲ್ಲವಮಿತಿ ಛಿಂದಂತಿ ಯಾಂ ಗೋಪಿಕಾಃ ಕಾಂತಿಃ ಕಾಳಿಯಶಾಸನಸ್ಯ ವಪುಷಃ ಸ ಪಾವನೀ பாது நः. முதல்ல என்னுடைய குருமார்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அவர்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தால் தான் இன்றைக்கி இந்த லெவலுக்கு உயர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுவதில் மிகையாகாது. எங்கள் அண்ணாவும் நானும் வந்தவாசிலேருந்து 1944 வந்தது. எனக்கு 11 வயசு. எங்கள் அண்ணாக்கு 12க்கு மேலே கொஞ்சம் 13 ஆகலை, எனக்கு 11 வயசு. அப்போ எங்கள் அப்பாவும் இன்னொருத்தர் துரைசுவாமி ஐயர்ன்ட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அப்போது ருக்மிணிமா வந்து சொன்னால், எங்கேயாவது பிராமண பசங்களாக சின்ன பசங்களாக இருந்தாக்கா அவளோட ஐஷன் நம்ம பாடும்படியாக இருந்தோன்னா அவளுக்கு நம்ம சொல்லி கொடுத்து நமக்கு பயனுள்ளதாக ஆக்கி கொள்ளணும்னு சொன்னான். சரின்ட்டு அப்போலேருந்து ஆரம்பிச்சது. சங்கீதம், நாட்டியம், மிருதங்கம், நட்டுவாங்கம் இந்த 4 கலைகளிலும் எனக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அது எல்லா விஷயத்துலையும் நான் ஒரே ஈக்குவலாக கற்றுண்டு வந்தேன். ருக்மிணிமாவுக்கு ரொம்ப பிடிச்சது அது. ஒரு 7-8 பேர் இருந்தால் அப்போது மேல் டான்சர்ஸு. ஆனால் பெண்கள் தான் ஜாஸ்தி. ருக்மிணிமாவுக்கு அது மேல் டான்சர்ஸ்ன்ற என்னையும், ஏன்னா டான்ஸ் ட்ராமான்ட்டு வந்தாக்கா டான்ஸ் ட்ராமாவிலே பங்கெடுத்துட்டுருக்கேன். நான் எதை எடுத்திருந்தாலும் நான் ருக்மிணிமாவுக்கு திருப்திகரமாக நான் செஞ்சு முடித்தேன். அதனால் அப்படி வந்ததுனால தான் எனக்கு அந்த கலாக்ஷேத்ராவுடைய படிப்பு ரொம்ப பிடிச்சது. அது என்னென்று சொல்கிறதுக்கு முடியல. நான் என்றைக்கும் அவர்களுக்கு கடமைப்பட்டேன். கலாக்ஷேத்திரம் தான் எனக்கு ஒரு தாயினுடைய ஸ்தானம். ढळं कुतक झि कुतक त झिंकिण तुं ता कुधणा कुधणे कुतजं तजं तकिट धित्ता गतति तधण धट तजुणु चोटु तधिमि धिमि तता कुधणा कुधणे कुतजं तजं तकिट धित्ता गतति तधण धट तजुणु चोटु तधिमि धिमि तता कुधण कुतजं धण कुधणे कुतजे कुतक तत कुधण कुतजं धण कुधणे कुतजे कुतक तजंधि तजंध जंध करतक दरकटुंता तद्धि तजंधि तजंध जंध करतक दरकटुंता तद्धि तजंधि तजंध जंध करतक दरकटुंता करतक दरकटुंता करतक दरकटुंता நாட்டியத்துக்கு பாட்டு முக்கியம். பாட்டு கற்றுண்டாக்கா நாட்டியத்துக்கு தகுந்த மாதிரி பாடலாம். அது ஒரு சௌகரியம். அந்த விஷயத்தில் எனக்கு 2ம் சேர்ந்தது. அது ருக்மிணிமாக்கு ரொம்ப தேவைப்பட்டது. அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டா நான் கற்றுண்டது. அதே தவிர மிருதங்கமும் வாசிச்சிருக்கேன் நான். அதை தவிர நட்டுவாங்கமும் நான் கற்றுருக்கேன். நான் படிச்சுட்டு இருக்கிற காலத்தில்
யாரெல்லாம் இருந்தான்னா நான், குன்னிராமன், பசுபதி, எங்கள் அண்ணா ராமராவ், இவெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு. அப்போது அதோடு கூட வி ராஜாமணி, இன்னும் சில பேரெல்லாம், குன்னிராமன் இவெல்லாம் இருந்தா. அப்புறம் ஸ்ரீலங்காவிலேருந்து பிரேம்குமார்னு ஒருத்தர் அவெல்லாம் இருந்தா. இப்போது நட்டுவாங்கத்தை பற்றி சொல்கிறேன். நட்டுவாங்கம் முக்கியமானது. அதாவது நாட்டியத்துக்கு நட்டுவாங்க தாளம். இது நட்டுவாங்க தாளம். விட்டு தட்டுறது, பொத்தி தட்டுறது, இது ரெண்டும் தான் முக்கியம் நட்டுவாங்க தாளத்திலேயே. இதுதான் எடுத்து காமிக்கும் நாட்டியத்துக்கு. இது கச்சேரிக்கு தான் யூஸ் படுத்தணும். இது விட்டு தட்டுறது, பொத்தி தட்டுறது. இதை தவிர தட்டுக்கழி பலகைன்றது உண்டு. அது கிளாஸில் எடுக்கிறதுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு அது உபயோகப்படுத்தணும். இப்போது தட்டுக்கழி தட்டச்ச கூட வல்லினம் மெல்லினம் இருக்குது. அதுதான் சூட் ஆகும் நாட்டிய மனுஷன். நாட்டிய வகுப்பு எடுக்கச்ச வல்லினம் மல்லினம் கொடுத்து தான் தட்டணும். அதாவது ஃபார் இன்ஸ்டன்ஸ் டெய் டெய் தத்த டெய் டெய் தாம், டெய் டெய் தத்த டெய் டெய் தாம், இந்த மாதிரி இருக்குது. டெய் திட்டு டெய் 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 திட்டு டெய் 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 திட்டு டெய். இப்போது தட்டுக்கழி பலகை, இது பலகை, இது கழி, இது ரெண்டும் பழகினாதான் அப்புறம் தான் தாளத்துக்கு போகணும். ரெண்டும் இது தட்டச்சே இது தட்டக்கூடாது, இது தட்டச்சே இது தட்டக்கூடாது, அது முடியாது. இப்போது தாளத்தில் என்னுடைய இன்வென்ஷன் என்னென்னா, இந்த இரும்பு தாளத்தில் இந்த ஓட்டை இருக்கும் இல்லையோ, அது வழியாக கொடுப்பா இந்த கயிறு கொடுத்து அந்த பக்கம் இழுத்து கட்டுவா. இப்போ எல்லாம் என்ன பண்ணுறதுக்கு கம்பி போட்டு கம்பியில் சுற்றுவா அந்த பக்கம். அது சரியான மெத்தட் கிடையாது. கம்பி போட்டு இது பண்ணாக்கா ஸ்டிஃபாக இருக்குமே தவிர ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. அதுதான் நான் சொல்லுவேன். அது ராங்குன்னு கூட சொல்லுவேன். அதனால் நான் ரொம்ப நாளாக யோசனை பண்ணி எப்படி இது பண்ணுறதுன்னு கிடச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை தோணித்து, இப்படி பண்ணினா என்னன்றது. அதாவது இங்கே ஓட்டை இருந்ததுன்னா அந்த கயிறு இதில் வரும், அதில் இந்த தாளம் போடும். பட்டாக்கா முக்கியமான தட்டு விட்டு போகும், மிஸ் ஆகிடும். மிஸ் ஆகினா அந்த சொற்கட்டு போனது தான் மறுபடியும் பண்ண முடியாது. அதனால் அது இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்கும். அப்போ எங்கே தட்டினாலும் மிஸ் ஆகாது, அந்த சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பத்தடா அப்படி இருக்கும். இதுதான் முக்கியம். அப்புறம் இந்த கயிறு வெறும் கயத்துலையே இப்படி பண்ணணும், சுற்றி பண்ணணும். அது ஒரு நேக்கு தான், அது கற்றுண்டு தான் பண்ணணும். தாம் திதா தே ததை 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 தாம், இந்த மாதிரி தட்டணும். இந்த ஏஹி வர்ணம் என்றது டைகர் வரதாச்சாரி அவர்களால் கம்போஸ் பண்ணப்பட்டது. அதுக்கு பாட்டு வரைக்கும் டைகர் வாழ் பண்ணினார். ஆனால் அதனுடைய சாகித்யம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால வெங்கடாச்சல சாஸ்திரின்றவர் பெசன்ட் ஸ்கூலில் சம்ஸ்கிருத வாத்தியாராக இருந்தார். அவர் தான் அந்த வர்ணத்துக்கு தகுந்த மாதிரி சாகித்யம் உண்டாக்கினார். அது நானும் எங்கள் அண்ணா ராமராவும் சேர்ந்து மியூசிக் அகாடமியில் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தார் பாடுறதுக்கு. கார்த்தால டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி வந்தது. அப்போ நாங்கள் அதை பாடினோம். இது இன்னார் பண்ணது, இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி. அது ருக்மிணிமா டான்ஸ் பண்ணுற காலத்தில் அது ஆடியிருக்கா.
மன்மத கோடி மன்மத கோடி டான்ஸ் பண்ணச்ச நான் டான்ஸ் கற்றுன்றதுனால பாடிண்டு நட்டுவாங்கம் பண்ணுறதுன்றது கொஞ்சம் சுலபமாக இருந்தது. அவ்வளோ சுலபம்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகும். நமக்கு உடனே பார்த்த உடனே நம்ம பண்ணிவிட முடியாது. அதுக்கு உண்டான பயிற்சியை நம்ம எடுத்துக்கணும். கலாக்ஷேத்ரால சில வர்ணங்கள் இதெல்லாம் கற்றுன்றதுனால அதனுடைய போக்கை எப்படி பார்த்துட்டு அந்த அதே லைனில் கம்போஸ் பண்ணால் நமக்கும் கொஞ்சம் ஜதி கம்போஸ் பண்ணுறதுக்கு வரும். ஜத்தின்னு சொல்லலாம், தீர்மானம் என்று சொல்லலாம். இந்த ஸ்வரஜத்தின்ட்டு வர சமயத்தில் இந்த சாம்ப சிவாயனவே நான் அதை ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய தாயார் கேட்டால் அதே மாதிரி பண்ணி கொடுத்தேன். அது கொஞ்சம் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து பிராபல்யம் அடைஞ்சது. இப்போது கற்றுக்கிறவாளுக்கு நல்ல ஆர்வமும் நல்ல சாதகமும் பண்ணும்படியான ஒரு எண்ணம் நிறைய வேணும். இன்னொன்று பெரியவாளை பற்றி கொஞ்சம் அடிக்கடி கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவளை பற்றி கேட்காம இருந்தால் அவளை பற்றி என்ன பண்ணியிருக்கான்றது தெரியாமையே போயிடும். அதனால் சொல்கிறவா, பாடுறவா, நாட்டியம் ஆடுறவான்னு கூட பழைய மனுஷாலை பற்றி கொஞ்சம் அடிக்கடி சொல்லி இவா சின்னவாளாம் இருக்கிறவா கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். சதன